ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், அல்லது சயித் பிரேமதாசாவாக இருக்கலாம், அல்லது அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கலாம். எந்த நாயக்கா வந்தாலும் எங்களுக்கு ஒரு விவேசனம் இல்லை. உங்கள் தபால் மூலமாக்கினால் இயலும். ஸ்ரீலங்கா. அவர் வடக்கு கிழக்கிலே இருக்கின்றவர் தென்பகுதிக்கு வரக்கூடாது என்றால் தென்பகுதி வேட்பாளர்களும் வடகிழக்கு வரக்கூடாது என்று ஏன் கூற முடியாது? மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது மைத்திரிபால சிறிசேனாவாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவின் சகோதரராக இருக்கக்கூடிய கோட்டபாய ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம். எந்த ஜனாதிபதிகளுமே தமிழ் மக்களை ஏமாற்றி விட்டோம், இனப்படுகொலை செய்து விட்டோம். இனியாவது நாங்கள் அவர்களுக்கான ஒரு சுதந்திர வாழ்வை கொடுக்க வேண்டும். இணைந்த வடகிழக்கிலே ஒரு சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய அதிகார பயிரை கொடுக்க வேண்டும். அபிவிருத்திக்கு பின்னால், சலுகைக்கு பின்னால் சோரம் போய்விட்டார்களா, அல்லது நாங்கள் இன்னும் வடகிழக்கிலே உறுதியானவர்களாக ஒரு தீர்வுக்காக ஏங்கிய சமூகமாக தமிழ் மக்கள் எப்பொழுதும் உரிமையாக வாழ வேண்டும் என்பதை இருக்கின்றார்களா என்பதை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களும் தன்னை முதன்மைப்படுத்தி தான் ஜனாதிபதியாக தெரிவானால் எதை செய்வேன், என்ன செய்வேன் என்பதை தெளிவாக அவர்கள் பிரச்சாரங்களிலே எடுத்துச் செல்கிறார்கள். நான் அவ்வாறு கூறுவதற்கு வரவில்லை. இந்த தேர்தல் என்பது இனத்துக்கான ஒரு தேர்தலாக, நான் ஒரு இன அடையாளமாக என்னை நிறுத்தி இருக்கின்றார்கள். நாங்கள் கடந்த 75 வருடங்களாக இந்த மண்ணுக்காக போராடிய ஒரு இனமாக இருக்கின்றோம். அகிம்சை ரீதியாக, ஆயுத ரீதியாக எங்கள் போராட்டம் சென்றதன் பலனாக இப்பொழுது இராஜதந்திர ரீதியாக எங்கள் செயற்பாட்டு அரசியல் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த இராஜதந்திரம் என்பது வெறுமனே ஈழத்திலே இருந்து அது தீர்மானிக்கப்பதல்ல. சர்வதேச நாடுகள் ஊடாக எங்கள் போராட்டத்தின் பலனை பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த நிலையில்தான் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பல அமைப்புகள், பலர் இங்கே ஈழத்திலே இருக்கக்கூடிய எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக ஒரு விடுதலையை நாங்கள் பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வலியுறுத்துகின்ற போது ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோமா என்பதை நாங்கள் காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அது எந்த தேர்தலாக இருந்தாலும் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய எங்கள் உறவுகள் அந்த கொள்கையின் ரீதியின் பால் நிற்கின்றார்களா, அல்லது கொள்கையை விட்டு வழியில் சென்று விட்டார்களா என்பதை பரிட்சாத்தமாக காட்டுகின்ற தேர்தல்களாக நாங்கள் பல தேர்தல்களை கண்டிருக்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் மௌனத்திற்கு பிற்பட்ட காலத்திலே, நான் முள்ளிவாய்க்காலுக்கு முன்பு இருந்த கால விடயங்களை நாங்கள் கூறவில்லை. நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமைகளாக அதில் செயற்பட்ட நேரத்திலே எடுத்த முடிவுகளின் அடிப்படையிலே 3 ஜனாதிபதிகளை எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும், யாரை ஒதுக்க வேண்டும், யாருக்காக வாக்களிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம். ஆனால் இந்த 15 வருடங்களில் மாத்திரம் நாங்கள் என்னத்தை கண்டிருக்கின்றோம் என்றால் எதையுமே காணவில்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு தியாக போராட்ட வரலாற்றை 2009 மே 18 அளிப்பதற்காக இலங்கை அரசாங்கத்திற்கு துணையாக நின்றவர்கள் ஏறக்குறைய 21 நாடு, சர்வதேச நாடுகள். அண்மையில் இருக்கக்கூடிய இந்தியா நாடு இலங்கை அரசாங்கத்துக்கு பல்வேறுபட்ட இராணுவ உதவிகளை செய்திருந்தார்கள். அவர்கள் அந்த இராணுவ உதவிகளை செய்து எம் மக்களை இனப்படுகொலை செய்கின்ற போது, அல்லது போராட்டத்தை அழிப்பதற்காக உதவி செய்கின்ற போது, அந்த சர்வதேச நாடுகள் அப்பொழுதிருந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்ட விடயம் என்னவென்றால், நாங்கள் இந்த ஆயுத போராட்டத்தை ஒரு முற்றுகைக்கு கொண்டு வருவதற்கு உங்களுக்கு உதவுகின்றோம், ஆனால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை நீங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கொடுத்திருந்தார்கள். அதை அப்பொழுது இருந்த ஜனாதிபதி அவர்கள் அதை ஏற்றிருந்தார். ஆனால் அவர்கள் அந்த போராட்டத்தை அழித்து சென்றதற்கு பிற்பாடு கூட இதுவரையில் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது மைத்திரிபால சிறிசேனாவாக இருக்கலாம், அல்லது மஹிந்த ராஜபக்சவின் சகோதரராக இருக்கக்கூடிய கோட்டபாய ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம். எந்த ஜனாதிபதிகளுமே எந்த ஒரு அரசியல் தீர்வையும் தருவதாக ஒரு வாய்ப்பை செய்யவில்லை. அதற்கான ஒரு சைம்சையை கூட அவர்கள் காட்டவில்லை. தொடர்ச்சியாக அவர்கள் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஒரு செய்தியை அவர்களுக்கு கொடுக்கப் போகின்றோம். நாங்கள் பல போராட்டங்களை செய்த இனம், பல போராட்ட வடிவங்களை நாங்கள் காட்டிய இனம். பொங்கு தமிழை செய்திருக்கின்றோம், எழுக தமிழை செய்திருக்கின்றோம், பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரை ஒரு பேரெழுச்சியை காட்டியிருக்கின்றோம். அது போன்று ஒரு போராட்ட வடிவமாகத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு களமாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம்.
நாங்கள் உங்கள் மக்களாகிய நீங்கள் பொத்தியிலிருந்து பொலிகண்டி வரை நீங்கள் நடந்து வாருங்கள், பேரணியில் வாருங்கள் என்று நாங்கள் கூறவில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த போராட்டம் என்பது ஒரு வித்தியாசமான போராட்டம். உங்கள் கையிலே எடுக்கின்ற அந்த பலட் பேப்பர் என்கின்ற வாக்கு சீட்டு என்பது ஒரு பெறுமதியான சீட்டு. வாக்குச்சீட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கின்றது, வாக்கு உரிமை என்று. அந்த வாக்கு உரிமை என்பதை நாங்கள் இன உரிமைக்காக பயன்படுத்துகின்றோம். அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம். இதுவும் ஒரு போராட்டத்தில் ஒரு அம்சமாக நாங்கள் காட்ட வேண்டும். இந்த செய்தி என்பது எனக்கு முன்பு பேசியவர்கள் கூறியிருந்தார்கள், 5 லட்சம் 8 லட்சம் எத்தனையோ லட்சம் என்று. வருகின்ற வாக்குகளின் தொகையை நாங்கள் பார்க்கின்ற போது அது சர்வதேசமாக இருக்கலாம், இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம், அந்நிய நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவாக இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு செய்தி அதில் சொல்லப்படுகின்றது என்னவென்றால், நாங்கள் இந்த இனத்தை படுகொலை செய்திருக்கின்றோம், இனப்படுகொலை செய்திருக்கின்றோம், ஆனால் இனத்துக்கான தீர்வை நாங்கள் வழங்கவில்லை. அதற்காக அவர்கள் எங்களுக்கு தந்த பரிசாக இதனை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இன்னும் இந்த தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது என்ற செய்தியை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் இங்கே இருக்கின்றது. இதிலே யார் ஒருவர் வெற்றி பெறப் போகின்றார், 9வது ஜனாதிபதியாக யாரோ வரத்தான் போகின்றார். இவர் கூறிய அந்த 3 பேரில் ஒருவர் தான் வருவார். அது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், அல்லது சயித் பிரேமதாசாவாக இருக்கலாம், அல்லது அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கலாம். எந்த நாயக்கா வந்தாலும் எங்களுக்கு ஒரு விமர்சனம் இல்லை. ஆகவே அவர்களுக்கு இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அந்த சங்கு சின்னத்தில் நாங்கள் கொடுக்கின்ற பரிசு என்பது அந்த 9வது ஜனாதிபதியும் மூளையை கொஞ்சம் விழிக்க வைக்கும், அவர்களை சிந்திக்க வைக்கும். நாங்கள் எங்கள் ஜனாதிபதிகள், எங்கள் இனம் இந்த தமிழ் மக்களை ஏமாற்றி விட்டோம், இனப்படுகொலை செய்து விட்டோம். இனியாவது நாங்கள் அவர்களுக்கான ஒரு சுதந்திர வாழ்வை கொடுக்க வேண்டும். ஒரு இணைந்த வடகிழக்கிலே ஒரு சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய அதிகார பயிரை கொடுக்க வேண்டும் என்ற விடயம் அவர்கள் மனச்சாட்சியை தொட்டு செல்லும். அதற்காகவே நாங்கள் வாக்களிக்க வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பலர் கூறுகின்றார்கள், ஒரு ஜனாதிபதியாக வர முடியாத ஒருவரை ஏன் நாங்கள் போட்டியிடுகின்றோம். அது எல்லோருக்கும் தெரியும். ஜனாதிபதியாக நான் வருவதற்கு போட்டியிடுவதில்லை என்பதை பல்கலைக்கழக மாணவர் இருந்து பாடல் வகுப்பு வரை அப்பம் சொல்கின்ற ஆட்சி வரையும் தெரியும். இவர் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை என்று. நான் அதற்காக வரவில்லை. ஒரு அடையாளமாக என்னை நிறுத்தி இருக்கின்றார்கள். இந்த அடையாளம் என்பது சங்கு சின்னமாக உங்களுக்கு காட்டப்படுகின்றது. நீங்கள் அந்த பலட் பேப்பரை வாக்குச்சீட்டை எடுத்த உடனே நாங்கள் தமிழர்களாக இருந்தால் நிச்சயமாக அதுக்கு நாங்கள் போட்டே வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்தல் என்பது வித்தியாசமாக காட்டப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான ஆணைகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அகிம்சை ரீதியான போராட்ட காலத்திலே 1976ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி எடுக்கப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு 1977ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி அந்த ஆணையை பெற்றிருந்தோம். 23 தொகுதிகளிலே 23 பிரமுகர்களை நாங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் இறக்கப்பட்டு 18 பேரை வெற்றியடைய வைத்திருந்தோம். அது என்பது அகிம்சை ரீதியான போராட்ட காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆணையாக நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு பிற்பாடு எனக்கு முன்பு பேசியவர்கள் கூறியது போன்று 2004ஆம் ஆண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் பல்வேறுபட்டவர்களை இறக்கி மாவட்ட ரீதியான விகிதாசார தேர்தலிலே பலரை இறக்கி 22 பேரை நாங்கள் வெற்றியிட்டு அதிலே ஒரு செய்தியை கொடுத்திருந்தோம். அது ஆயுத போராட்ட காலம். இப்பொழுது இருக்கின்றது இராஜதந்திர ரீதியான ஒரு போராட்ட காலம் அல்லது செயற்பாட்டு அரசியல். இந்த இராஜதந்திர ரீதியான போராட்டம் என்பது முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிற்பு இந்த 15 வருடங்களிலே நாங்கள் எந்த விதமாக இருக்கின்றோம். இந்த 15 வருடங்களில் தமிழ் மக்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள்? அபிவிருத்திக்கு பின்னால், சலுகைக்கு பின்னால் சோரம் போய்விட்டார்களா? அல்லது நாங்கள் இன்னும் வடகிழக்கிலே உறுதியானவர்களாக ஒரு தீர்வுக்காக ஏங்கிய சமூகமாக தமிழ் மக்கள் எப்பொழுதும் உரிமையாக வாழ வேண்டும் என்பதை இருக்கின்றார்களா என்பதை காட்டுவதற்காக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒருவரை இறக்கி பலரை அந்த வாக்குச்சீட்டிலே அவரை வெற்றி பெற வைப்பதில்லை, வாக்கில் அதை குவிக்க வைக்கின்றோம். அதற்காகத்தான் நான் இந்த தேர்தலிலே உண்மையிலே ஒரு வேட்பாளராக வந்திருக்கின்றேன். வேறு ஒரு வித்தியாசங்களும் இல்லை. ஆனால் பலர் கூறுகின்ற விடயம், தென்பகுதியிலே கௌரவ மனோ கணேசன் அவர்கள் நேற்று முன்தினம் பேசுகின்ற போது கூறியிருந்தார், வடகிழக்கிலே போட்டியிடுகின்ற தமிழ் பொது வேட்பாளர் தென்பகுதிக்கு வரக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். அதில் இருந்து நான் பார்க்கிற விடயம் என்னவென்றால், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் ஒன்றை உணர்ந்திருக்கின்றார். வடக்கு கிழக்கு என்பது தனியாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கிலே அவர்கள் இருக்கட்டும். அவ்வாறு இருந்தால்
அதே மனோ கணேசன் அவர்கள் தென்பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு கூற வேண்டிய ஒரு செய்தி இருக்கின்றது. தயவு செய்து வடகிழக்கிலே தென்பகுதியில் இருக்கின்ற வேட்பாளரை வரும் செல்லக்கூடாது என்ற விடயத்தை அவர் கூறுவாராக இருந்தால் நிச்சயமாக அவரின் கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். ஆகவே ஒருவர் கூறுகின்ற போது அவர் வடக்கு கிழக்கிலே இருக்கின்றவர் தென்பகுதிக்கு வரக்கூடாது என்றால் தென்பகுதி வேட்பாளர்களும் வடகிழக்கு வரக்கூடாது என்று ஏன் கூற முடியாது? இதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை. அவர்கள் தென்பகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்கள் ஜனாதிபதி கதிரையிலே பிடிப்பதற்கு போட்டியிடுகின்றார்கள். நான் போட்டியிடுவது வடகிழக்கு மக்களின் பிரச்சனையை உறுதியாக கொண்டு செல்வதற்காக நான் ஒரு இன அடையாளமாக போட்டியிடுகின்றேன். நான் கதிரையை ரணிலை பிடிக்கின்ற கதிரையை இறக்கி வைத்து அவரை தள்ளிவிட்டு நான் ஏறுவதற்கும் அல்ல, சயித் பிரேமதாசாவை குப்பர விடுத்து விட்டு அதிலே குந்துவதற்கும் அல்ல, அனுரகுமார திசாநாயக்காவை தள்ளிவிட்டு அதில் இருப்பதற்கும் நான் போட்டியிடவில்லை. இதை எல்லோரும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் போட்டியிடுவது எங்கள் இன படுகொலையை செய்தவர்களுக்கு, எங்கள் இனத்தை அழித்தவர்களுக்கு, இன்னும் தீர்வு தராமல் இருப்பவர்களுக்கு தீர்வு தர வேண்டும் என்ற செய்தியை மக்கள் திரட்சியாக கூறுகின்றார்கள். என்னை ஒரு மைய அடையாளமாக வைத்து அவரை கூடுகின்ற செய்தி என்பது எங்கள் சர்வதேசத்தின் மனச்சாட்சியை நிச்சயமாக தொட்டு செல்லும். அதற்காகத்தான் நாங்கள் போட்டியிடுகின்றோம். ஆகவே குறுகிய இந்த நேரத்தில் பல விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் நிச்சயமாக இன்னும் 21 நாட்கள் இருக்கின்றது தேர்தலுக்கு. எங்களுக்கு பரப்புரைக்கு இன்னும் 18 நாட்கள் மாத்திரம் இருக்கின்றது. ஆகவே எதிர்வருகின்ற 4, 5, 6 செப்டம்பர் மாதம் முதலாவதாக வர இருக்கின்றது அரச ஊழியர்களுக்கான அஞ்சல் வாக்கெடுப்பு. அந்த வாக்குச்சீட்டை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் 18வது இடத்திலே சங்கு சின்னம் இருக்கின்றது. 18வது வரிசையில் 18வது இடத்திலே எனது பேரும் சங்கு சின்னமும் இருக்கின்றது. நீங்கள் ஒரே புள்ளடியை அதற்கு இட்டு நீங்கள் வர வேண்டும். சிலர் கூறுவார்கள் 1, 2, 3 எல்லாம் கூறுவார்கள். எங்களுக்கு அந்த கணக்கு தேவையில்லை. எங்கள் கணக்கெல்லாம் தமிழ் மக்களின் தலையெழுத்து கணக்கு. ஆகவே நீங்கள் ஒருவருக்கு மட்டும் சங்கு சின்னத்துக்கு மட்டும் வாக்களிக்க வேண்டும். வாக்களித்து அந்த தேர்தலிலும் நாங்கள் ஒரு போராட்டமாக எழுச்சியாக அடுத்த கட்டத்துக்கு 22ஆம் தேதி செப்டம்பர் இருந்து அடுத்த கட்டத்தை தாண்டுவதற்கு அடுத்த கட்டம் நாங்கள் எந்த முடிவு எடுக்கப் போகின்றோம் என்றால் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. நீங்கள் உணர்வாக வாக்களிக்க வேண்டும். உண்மையிலே நான் யாழ் மாவட்டத்திலே இருந்து நான் 8-9 நாள் இன்று நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்னும் நான் மட்டக்களப்புக்கு செல்லவில்லை, கிழக்கு மாநிலத்துக்கு செல்லவில்லை. தொடர்ச்சியாக எங்கள் பயணம் நமக்கு நாமே என்ற விதமாக பொலிகண்டியிலே இருந்து பொத்திவு தொடக்கமாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு பேராதரவை தந்து கொண்டிருக்கின்றார்கள். யாழ் மாவட்டமாக இருக்கலாம், கிளிநொச்சி மாவட்டமாக இருக்கலாம், இப்பொழுது முல்லைத்தீவு மாவட்டமாக இருக்கலாம். மக்களின் எழுச்சியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதுபோன்று ஏனைய இடங்களிலும் எங்கள் பொது கட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள், தமிழ் தேசிய அரசியலைச் சேர்ந்தவர்கள், பொதுவானவர்கள் எல்லா மாவட்டங்களிலும் தேர்தல் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட எங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகள் அவர் யாராக இருந்தாலும் எல்லோருமே இந்த விடயத்திலே ஒரு தெளிவு அடைந்திருக்கின்றார்கள். மக்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட முன்னாள் போராளிகள் நிச்சயமாக எங்களுக்கு பங்களிப்பு செய்கின்றார்கள். அதுபோன்று பலர், வர்த்தகர்கள், பொதுமக்கள், எல்லோருக்கும் ஊடகவியலாளர்கள், நாங்கள் மறக்க முடியாது. தமிழர்களாக இருந்தால் தமிழனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் நாங்களாக நிச்சயமாக வாக்களிப்போம். தமிழர்களாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.